புரட்சி தலைவர் பெயரை சொன்னாலே எவரும் இந்த மண்ணிலே மீண்டும் போட்டியிட்டு வர முடியாது என்ற வரலாற்றை படைத்தவர் நீங்கள். ஏதோ தலைவர் அப்படி இருந்திருக்காங்க உலகத்துல பாருங்க. சாகர வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியல. வெற்றி என்ற இலக்கை மட்டும் தான் நெட்டினார். ஏழை தாய்மாருடைய குழந்தைகள், இந்த குடிசையை வாழுகிற குழந்தைகள் மருத்துவரை சாட வேண்டும் என்று சொன்னால் தொலைநோக்கு தூரம் செல்ல வேண்டிய பயணத்தை மாற்றி உங்கள் மகனே மகளோ மருத்துவராக என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைத்தார். இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. 2026 நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, மக்கள் தயாராக இருக்கிறார்கள். 2026 என்பது இவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலே பாரதிய ஜனதா கட்சி 2026 புரட்சி தலைவர் நல்லாட்சி தமிழ்நாட்டை 200 தொகுதியில் வெற்றி பெறுகிற வரலாற்றை நாம் படைப்போம். அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்த பணிகளை ஆற்றுவோம். என்னை பொறுத்தவரை தொண்டனாக இருந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நினைச்சவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன்னு பத்திரிகை தனியாக அதுக்கு ஒரு கட்டம் கட்டி போடுவாங்க.